அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பக்திய விட அன்பு சிறந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை, அந்த கதையோட உதாரணத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை எல்லாருக்குமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இந்த பக்திய விட எப்படி அன்பு ஒரு வகையில அதுக்கு மேல இருக்குன்றதுக்கான ஒரு கதைக்களம் தான். உங்களுக்கு கண்ணப்பருடைய கதை தெரியும். கண்ணப்பர் என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு வேடுவ குலத்தில பிறந்து நாள்தோறும் சிவனுக்கு வந்து மலை மேல போயி, அ அவருக்கு வந்து அவரு என்ன வேட்டையாடுறாரோ, அன்னைக்கு அது பெரும்பாலும் அந்த பன்னிக்கறியோ ஏதாவது ஒண்ணு வேட்டையாடுறத, அவர் வந்து நாள்தோறும் போய் அந்த மலை மேல இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து வைக்கிறாரு. இந்த மாரி வைக்கிற தருவாயில வந்து, அங்க இருந்த பூசாரி அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது, அந்த இடம்லாம் அந்த மாமிசத்தோட இருக்கும்போது, இவருக்கு இதுவாகுது. என்னடா இது நம்ம நாள்தோறும் பூவ போட்டுட்டு போறோம். ரொம்ப சுத்தம் பண்ணிட்டு போறோம். இங்க வந்து ஒரு அ மாமிச கறிய வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் மாரி வச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லி இவருக்கு இதாகுது. இது டெய்லி இந்த மாரி நடக்குதே! இது யாரு தான் பண்றான்னு சொல்லி ஒரு தடவ பார்த்துடணும். அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் நாள்தோறும் போறத விட கொஞ்சம் முன்னமே போய், அந்த இடத்துல போய் ஒளிஞ்சு நின்னு பார்க்குறாரு. அப்ப அந்த வேடுவனான அந்த கண்ணப்பன் வந்து, அ அன்னைக்கு நாள் வந்து அந்த மாமிச கறிய வந்து அந்த சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றதுக்கு, அந்த சாமிக்கு தாங்கிட்ட இருக்கிறத அன்போட குடுக்குறாங்க. அந்த குடுக்கும்போது, அது வைக்கும்போது வச்சுட்டு பார்க்கும்போது, அந்த சிலையிலருந்து கண்கள்லருந்து அ ரத்தம் வடியுது. ரத்தம் வடியிறத பார்த்து, "என்னப்பா?" அப்படின்னும்போது, இவன் நாள்தோறும் எப்படி அந்த அ சிலை கூட எப்படி அவனுடைய சம்பாஷணை இருக்கும்னா, நாள்தோறும் அந்த இறைவன்கிட்ட பேசுவான். இறைவன்கிட்ட பேசும்போது, அவங்களுடைய அந்த உள்ளுணர்வாகவும், அசரீரியாவும் அவன் காதுல கேட்குது. "என்ன?" அப்படின்னு, "என்ன பரதப் என்னப்பா இப்படி இது பண்றீக?" "இல்ல, எனக்கு வந்து கண்ணு இதுவாயிடுச்சு. எனக்கு அதனால நான் இது பண்றேன்னும்போது, அவன் என்ன பண்றான், சரி வந்து தன்னோட ம் அ கண்ண வந்து அவன் கையில வேடுவன் கையில வச்சிருந்த கத்தி அந்த அம்பு வச்சு, அந்த ஒரு கண்ண நோண்டி எடுத்து, ஒரு கண்ணு வைக்கிற இடத்துல வச்சர்றான். அந்த ரத்தம் நின்னுடுது. அதுலருந்து அடுத்த கண்ல ரத்தம் வடியுது. இப்போ வந்து அந்த வேடுவன் வந்து அந்த கண்ண எடுத்து வச்சா, சரியான இடத்துல வைக்கணுமான்றது தெரியாதுன்றதுனால, தன்னுடைய கால தூக்கி கட்ட விரலால அந்த கண்ணு இருக்கக்கூடிய இடத்த அவன் வந்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய கண்ண நோண்டி, அந்த இடத்துல வந்து அவருடைய அந்த கண்ண வந்து அவன் கண்ண நோண்டி அ வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இறைவன் காட்சி குடுக்குறதும், இறைவன் வந்து தன்னோட அவன ஐக்கியப்படுத்துறதும் இது கத. இதுல வந்து ம் அ கண்ணப்பருடைய பக்தி வந்து பக்திய விட மேலா அவனுக்கு வந்து இறைவன் மேல இருந்த அந்த அன்பு வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா, அந்த பூசாரிக்கு வந்து நாள்தோறும் பக்தி இருந்தது. அதனால தான் அவரு வந்து அந்த சிலையெல்லாம் தொடச்சு, அதுக்கு பூ போட்டு எல்லா வேலையும் பண்ணாரு. ஆனா, அது அது பக்தி அளவுல தான் இருந்தது. இவனுக்கு அந்த பக்தியும் மீறி அவனுக்கு அன்பா இருந்ததுனால, அவனால அத தாங்க முடியல. அவருக்கு அ த ரத்தம் வந்ததும், கண்ல ரத்தம் வந்ததும் சரி, அவரோட எல்லா இதுவும் வந்து அவனுக்கு வந்து அ புரிய ஆரம்பிச்சது. அந்த அன்ப அவன் செலுத்த செலுத்த மேலும் இந்த இறைவனோடவே ஐக்கியம் ஆகுறான். அப்போ ம் நம்ம பக்தி கொண்டு போற பாதை கண்டிப்பா இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். பக்தியோட பாதை ஒரு ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா, அன்புன்றது வந்து ஜெட்ல போற மாதிரி. அப்போ இறைவன தரிசனம் பண்ணும்போது, அன்பு வந்து எப்பவுமே ஒரு புடி மேலயும், ஆ சாஸ்வதம் சொல்லுவாங்க. இல்ல அது வந்து உசித்தம் சொல்லலாம். அப்போ இறைவன் மீது இறைவன் பால் அன்பு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். அடுத்த பதிவுல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.